ratio of the areas obtained in 1 and 2 the curved surface area of cylinder. Diagram கொடுத்திருக்காங்களா bookல? இது exercise problem ஆ? Diagram கொடுத்திருக்காங்க. Diagram இருக்கா? இல்ல. சரி. Right surface just enclose is clear. So இதுல என்ன இருக்குதா அசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பியர் இருக்குதா அசைன் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? எஸ் கரெக்ட்டா போல ஏன்னா ஸ்பியர் போட்டுட்டு இல்லையா? So ஸ்பியர் போட்டுட்டு நாம என்ன பண்ணிடுவோம்? So ஸ்பியர் போட்டுட்டு சரி இதோ ஒரு ஸ்பியர் இருக்கு உள்ளுக்குள்ள வரலாம் வச்சுக்கலாம். நான் ஜெனரலா போடுறேன். ஸ்பியர் மாதிரி இல்ல அசைன் பண்ணிக்கோங்க. ஸ்பியர் அசைன் பண்ணிக்கோங்க இல்லையா? ஸோ உள்ள வந்து ஒரு ஸ்பியர், இது வந்து ஸ்பியர் ரேடியஸ் ஆர். ஸோ ரேடியஸ் என்ன வச்சுக்கலாம்? calculate the surface area of sphere. இல்லையா? The ratio of the areas obtained in 1 and 2. The curved surface area of the cylinder. அது என்ன சர்வீஸ் ஏரியா 1 and 2 ரெண்டுத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது இது பண்ண சொல்றாங்க. சரி இதுல ஹைட் எப்படி சொல்றோம்? ஹைட் எப்படி இருக்கும்? இப்போ ஃபுல்லா ஸ்பியர் தான் இருக்கு. கரெக்டா என்க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த பக்கம் ஒரு ஆர் இருக்குமா? அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆர் இருக்குமா? ஆர் பிளஸ் ஆர் என்ன? 2r. கரெக்டா? கரெக்டா என்க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டா என்க்ளோஸ் ஆகுது. மேல டாப் கிட்ட நான் என்ன பண்றேன்? கரெக்டா சிலிண்டர் வச்சு சரியா? ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தா நான் இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா வந்துச்சு, இந்த பக்கம் பார்த்தா நான் வந்து சிலிண்டர். அதான் ஜஸ்ட் என்க்ளோஸ் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னா எக்ஸாக்ட்டா என்க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க இது வரைக்கும் ஆர் ரேடியேஷன், அப்ப இங்க இது வரைக்கும் ஆர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். ஸ்பியர் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? 4 பை ஆர் ஸ்கொயர். நாம எது கண்டுபிடிக்கணும்? இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். சிலிண்டருக்கு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? the curved surface area of the cylinder, the CAC of the cylinder, CAC of the cylinder is equal to 2 pi RH. so 2 pi r ஒன்னு தான். இதுக்கு என்ன இது இந்த லெங்த் என்னவோ அத இந்த லெங்த் இருக்கும் இல்லையா? r சேம் தான். 2 pi h இருக்க இடத்துல என்ன வந்துரும்? 2r 4 pi r square. சேமா இருக்கா? அப்ப the ratio of the surface area of sphere and cylinder equal to surface area of sphere, surface area of cylinder. So 4 pi r square cancel பண்ணா 1 by 1, that is 1:1. So it is 4 pi r square 4 square. So a jewel box is in the shape of cube dimensions. So jewel box கொடுத்திருந்தாங்க அது பாதி சிலிண்டர். இப்படி இருந்தது அது jewel box இல்லையா? மேல போட்டது இந்த பக்கம் இப்படி மேல அப்படி இருக்கும். இந்த பக்கம் இப்படி இருக்கு. கரெக்டா? நாம என்ன பண்ணலாம்? ஒரு புக்ல போட்டிருக்கோம், டயக்ராம் போட்டிருக்காங்க. jewel box டயக்ராம் இந்த பக்கம் இருக்கும். இதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆஃப் சிலிண்டர் வச்ச மாதிரி அப்ப இப்படி இருக்கும். கரெக்டா? இது சிலிண்டர்.
இதுக்கப்புறம் இருக்கிறது cuboid. Dimension 30 centimeters, length 30 இல்லையா? So breadth வந்து என்னது 15 centimeter, height வந்து என்னது இந்த மாதிரி கொடுத்துட்டோம். கரெக்டா? is 10 centimeters. Surrounded by a half part of cylinder. Half part of the cylinder. இப்ப மேல இருக்கிறது cylinder. half cylinderல பாதி தான் இருக்கு. cylinderல half amount தான் இருக்கு. சரி, இதுதான் breadth. அப்ப ரேடியஸ் இங்க தான் இருக்கு. அப்ப டயாமீட்டர் ஆயிடுச்சு. இது டயாமீட்டர் நம்ம ரேடியஸ் என்ன வரும்? 15. அப்ப எனக்கு தெரியும் 15. அப்ப இதெல்லாம் என்ன வந்து ஹைட் தான் 10 சென்டிமீட்டர். எப்பவுமே எப்படி ஜீவா கொடுப்பாங்க? லென்த், பிரெத், ஹைட். இதுதான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட். ரைட் ஒரு ஃபார்முலா அப்படி சொல்லுவோம். லென்த் சொல்லுவோம், பிரெத் சொல்லுவோம். நம்ம அமேசான்ல போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா என்ன பண்ணுவோம்? லென்த் பிரெத் எல்லாம் போட்டுருக்க மாட்டோம். இப்படி தான் கொடுத்துருப்பான் இல்லையா? ஸோ அதோட பிரெத், வித், ஹைட் இப்படி தான் கொடுத்துருப்போம். அமேசான்ல ஏதோ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா இந்த பொருள் நீ பார்த்தாலும் இப்படி 3 லெட்டர் தான் கொடுத்துருப்போம். பார்த்துருக்கீங்க? ஸோ ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா அப்படி தான். அப்புறம் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது லென்த், செகண்ட் இருக்கிறது பிரெத், தேர்ட் இருக்கிறது ஹைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? சர்வில் ஆஃப் சிலிண்டர், ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ். அப்போ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட், கீழ இருக்கிறது கியூபாய்ட், இதை தனியா கண்டுபிடிக்கணும், மேல இருக்கிறது தனியா கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே என்ன பண்ணலாம்? செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். தி லென்த் ஆஃப் தி இல்லையா? தி லென்த், இது நீ லென்த் பிரெத் தனித்தனியா எழுதிருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம்? the dimension of the cuboid box. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. dimension of the cuboid box. நம்ம திரும்பி சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்ன 30 into 30 centimeter into 15 centimeter into என்னது 10 centimeter. Yes. இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம்? அதே மாதிரி dimension of the cuboid box பார்த்தாச்சு. the radius of the cylinder, radius of the cylinder is equal to breadth of the cuboid. நான் உங்களுக்கு தான் எழுதுறேன். breadth of the, நாளைக்கு நீ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். breadth of the cuboid is by 2, that is 15. கரெக்டா? this is நீ திரும்பி பார்த்தா புரியணுன்றதுக்காக நான் எழுது. breadth of the cuboid is by 2. என்னமா இது கம்மியா இருக்கு பசங்க வீடியோ நிறைய பேர் இல்ல படிக்கிறாங்க சரி. radius of the cylinder, the height of the cylinder. இது ஹைட். இதான சிலிண்டரோட ஹைட். இங்க நம்ம அப்படி போட்டோம்னா, சோ நம்ம சிலிண்டர் இப்படி போட்டோம்னா இங்க சிலிண்டர் கரெக்ட்டா? அப்ப நம்ம இந்த ஆஃப் பாஸ் எடுத்துட்டோம்னா இந்த ஆஃப் போர்ஷன் கரெக்ட்டா? அப்பனா இதுதான் பிரெத். இது 30 சென்டிமீட்டர் தான் இருக்கு. The height of the cylinder is equal to length of the cuboid box. Length of the cuboid box. எழுதணும் அவசியம் இல்லை. This is 30 centimeter. அதே மாதிரி இதுவும் நீ எழுதணும்னு அவசியம் இல்லை. எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இல்லை. சரியா? ரெண்டுமே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாவே போட்டணும். Is volume of the shape or volume of the box. The height of cylinder height எடுக்க கூடாது, இங்க length தான் எடுக்கணும். அதனால தான் length of the cuboid box இருக்கு. நம்ம சிலிண்டரோட length height எவ்வளவு? இங்க இது வரைக்கும் தானே? அப்ப இங்க வரைக்கும் எவ்வளவு? இது வந்து என்ன height? நீ heightல பாதி இது 50. இதுதான் 5 cm. இதையும் சேர்த்தா தான் 10. அது வராது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா? அது கீழே இருக்கு. சரியா? இதுதான் அதான் அதனால எழுதிருக்கேன் length of the cuboid box. So volume of the box is equal to volume of the cuboid plus volume of the half times volume of the cylinder. Of the volume of the cuboid box, எழுதணும் அவசியமா 30 into 15 into 10. நம்ம ரெடி எழுதிட்டு உட்கார்ந்துருக்கோம் எல்லாத்தையும் தனித்தனியா, அது பெருசா எடுத்தோம் அப்படியே எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ half into pi r square
So 30 into 15 into 10 plus half into 22 by 7 into R1 15 by 2 into 15 by 2 into H solo. இன்னும் இந்த சமம் எழுதி முடிங்க அந்த பக்கம் போடுறேன். சென்ட்ரல் லைட் ஆஃப் பண்ணுவோம். யோசினி ஒவ்வொரு டைம் நான் சொல்றேன் சென்ட்ரல் லைட் ஆஃப் பண்ணுங்கம்மான்னு. பசங்க தான் பார்க்க மாட்டாங்க, நீங்க தான் பார்க்கணும். இந்த கனிஷ்கா நாளைக்கு உட்காந்துட்டு நீ சொல்றா வரவே இல்லை அந்த சார் பிள்ளை அது போகுது லைட் ஒரு அதே 3 வெளிச்சம் தெரியுது, 6 வெளிச்சம் தெரியும் டாட் டாட் பாக்ஸ்ல. அந்த கேபிள் ஒரு லைன் இந்த கேபிள் தொட்டு பாருங்க அது வாயமா அதே 550 ஒரு சில இஷ்யூ இருக்கு.
முடிச்சா ஒரு சைடு பண்ணி போடுறீங்களா இந்த சைடு இப்ப பாருங்க காமனா என்ன இருக்கும் அதெல்லாம் வெளில எடுக்கலாமா இங்க பாருங்க 15 இருக்கா 30 இருக்கு இங்க என்ன இருக்கு இங்க ஒரு 15 இருக்கு இங்க என்ன இருக்கு 15 இருக்கு பேலன்ஸ் 10 தான் இருக்கு இந்த 10 எப்படி பிரிக்கலாம் 5 into 2 பிரிக்கலாம் அந்த 10 அதே மாதிரி இந்த 15 எப்படி பிரிக்கும் ஒரு 15 எடுத்து 15 எப்படி பிரிக்கும் இருக்கட்டும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் 30 15 மட்டும் வெளிய எடுக்கிறேன் சோ 30 15 மட்டும் நான் வெளிய எடுக்கிறேன் வெளிய எடுக்க பேலன்ஸ் என்ன இருக்கும் 10 plus 1/2 into என்ன 22/7 ஒரு 15 வெளிய எடுக்கிறேன் என்ன 1/2 அந்த இந்த 15 தான் என்ன பண்ண போறேன் 30 வெளிய எடுத்தாச்சு இந்த 10 எப்படி போடலாம் 5 into 2 5 into 3 divided by 5 into 3 divided by 2 அப்ப 30 ஒரு 5 வெளிய எடுத்தேன் இங்க இன்னொரு 5 வெளிய எடுக்கலாம் கரெக்ட்டா சரிதா இங்க என்ன இருக்கு 5 இருக்கு
ஸோ வெளியில் எடுத்துனா 30 into 15 into 5. ஸோ balance 2 plus 2 plus இந்த 5 வெளியில் எடுத்துக்கேன் கரெக்டா 1 2 3 8 இங்க என்ன இருக்கு 7. ஸோ 8 7s are 56 போட்டாச்சு கீழே 22 into 3 கரெக்டா 66 22 into 3 66. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம் 15 5 வேண்டாம் நான் தான் நம்ம கடைசி லாஸ்ட் எப்படி தான் அடிக்கலாம்ல ஸோ லாஸ்ட் வச்சிருக்கேன் இன்டு 56 56 கரெக்டா எஸ் அப்போ 2 into 56 100 112 plus 66. இப்போ இந்த 56ல 5 அடிக்க முடியாது இல்லையா 2 மட்டும் தான் அடிக்க முடியும் ஸோ இந்த 2 எப்படி பிரிக்கலாம் 3 into 13 பிரிக்கலாம் 3 டேபிள்ஸ் அடிக்க முடியுமா அதை இல்ல சார் அடிக்க முடியாது. So 30 into 15 into 5 225 இல்லையா 25 to 5 இல்ல 75. So 75 into 7 1 by 56. திரும்ப 2 டேபிள்ஸ் தான் வருதா வேற வழி இல்ல அப்படிதான் அடிச்சாங்க இதே வருது ஆன்சர் என்ன பாருங்க 3 டேபிள் அடிக்கும். 3 டேபிள்ஸ் 56 போறா 26 வர வருது 178. என்னப்பா 178. 78 ஆமா 62 சார் 8 இப்போ இந்த அடிக்க 2 டேபிள்ஸ் அடிச்சு என்ன வருது 4ல போகுமா இது 4ல போனா 16 18 போகாது அப்போ 172 ல அடிக்கலாம் 2 ல அடிச்சா 20 இது அடிச்சோம்னா 79 அப்ப 2 டேபிள்ஸ் அடிச்சோம்னா 80 திரும்ப அடிச்சோம்னா இது போகுமா போகுது இது 7 டேபிள்ஸ் போகுமா போகுது 3 டேபிள்ஸ் போகுது 30 28 போகுமா இப்போ புக் ஆன்சர் என்ன 7 அந்த சம் போடும்போது எனக்கு தெரியல போடுறது கரெக்டா இல்ல சம் கொடுக்க மாட்டாங்க சம் கரெக்டா எழுதிருக்கேம்மா சார் அந்த மேல 5 into 3 போட்டுருக்கீங்க சார் ஆல்ரெடி 15 இருக்கு சார் 15 நம்ம வெளியே எடுத்துருக்கோம் சார் திருப்பி எப்படி சார் 215 இல்ல 215 இருக்கா சார் அது 1/2 போட்டோம் சார் என்னப்பா வேணா ஒரு 2 அடிச்சா 11 அதான் வரும் அதான் அடிச்சிட்டோம் ஒரு 2 லைன் அடிச்சா 11 வந்துரும் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு 2 அடிச்சாலே என்ன வந்துரும் 11 வந்துரும் ஸோ ப்ளஸ் ஸோ நம்ம அங்கேயே தப்பு பண்ணிட்டோம் 2ல 11 அடிச்சிருக்கலாம் ஸோ அடிக்க முடியாது 30 தான் நான் வெளியில் எடுத்துட்டோம்னா 30 வெளியில் எடுத்துட்டோம் 11ல ஒரு 2 போயிடுச்சு 11/7 1/2 5 into 3/2 2 2 circle 7 4 28 எல்லாம் ஒன்று தான் 28 வந்துருச்சு அதேதான் வரப்போகுது அதனால இங்க இருக்கும்போது இங்க அடிச்சுட்டு 28 into 56 அப்போ 56 plus 33 89 28 தான் கடைசியில் டேட் பண்ணி ஆகணும் அவ்வளோ சம்மா டஃப் இருக்கா இவன் 3 ஒரு நிமிஷம் கால்குலேட்டர் போடுறான் தப்பா இருக்கும் டவுட் இருக்கு 3 மல்டிப்ளை பண்ண என்ன வருது பண்ணி டிவைட் பண்ணி கால்குலேட்டர்ல ஆன்சர் வருது இந்த மாதிரி சம் நான் போட்டதே இல்லை இவ்வளோ டஃப்பான சம் கேட்ட சரி 28 டிவைட் பண்ண கொண்டு வரக்கூடாது
75 into 89 into 30 divided by 20. சரி விடு, அவனுக்கு என்ன தரமா கொடுத்துருக்கேன். சரி 89 into 75 வேற வழி இல்லை, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8 9 5 சார் 45 4 40 44. ஸோ 9 7 சார் 63 6 இல்லையா? ஸோ 8 7 சார் 56 5 5 plus 6 11. ரெடி பண்ணியா? சரி சரி சரி, அனுப்பிச்சுடுறேன். அண்ணா அக்கா வருவாங்க. சங்கீதா போயிட்டு போய் பேச வேண்டியது. எங்க விட்டோம் நம்ம? 9 63 6 6 போட்டோமா? இங்க இருக்கா? 8 7 சார் என்ன பார்த்தோம்? 56 plus 6 5 7 6 into 3. So 3 5s are 51 21 22 2 18 22 18 22 0 2. So 0 0 ultimately. So 2 0 0 2 5 0 5 28. So திரும்ப அடிச்சலாமா? சார் 30 into பண்ணுங்க. என்னப்பா? 30 into 30 இந்த 30 பண்ணிட்டேன் சார். இல்ல நம்ம 30 பண்ணாம ரெண்டு 0 அடிப்பேன் பார்த்தேன். அடிச்சா 15 வந்துடும். அதுக்கு நம்ம டைரக்டாவே இது பண்ணிட்டு போயிடலாம்னு பார்த்தேன். சரி உங்களுக்கு 28 அடிச்சா இங்க என்ன வரும்? 14 வரும். அப்ப நீ திரும்ப என்ன பண்ணும்? 6 6 7 என்ன பண்ணும்? 15 மல்டிப்ளை எல்லாம் ஒண்ணுதான். சரி, அதுக்கு டிவைட் பண்றதுக்கு 14 ஈஸி. 5 5 25 2 7 5 35 37 6 5 30 30 30. அப்ப 6 6 7 2 5 12 1 8 9 9. அப்ப 9 9 9 9 8 2 5 by 14. அப்ப 9 9 8 2 5 by 14 tables. Early 14 தான் பண்ணியாம். அப்ப 14 into 6 ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல? 6 4 24 to 784. இன்னொரு 14 போட்டோம்னா 98 ஆயிடும். எஸ். அப்ப 14 into 7 7 என்ன வருது? 80 1 times என்ன வருது? 40 42 42 வருது. 310 310 3 tablesல 14 into 3 12 1 42 42 வருது. அப்ப 5 வருது. ஆன்சர் தப்பா வர மாதிரி இருக்கு. 7 என்னப்பா? 7 1 7 1 5 1. The 266 75 15 தப்பா இருக்கு. என்னப்பா? மல்டிப்ளிகேஷன் சார். 5 5 சார் 25 சார். இங்கடா இங்கயா? அங்க சார். 330 வராது சார். 35 to 37 to 3 வருது. 5 6 30 33 3 6 5 30 33 3 30 33 3 வருமா? So 10 5 15 25 5 2 7 5 33 37 3 6 5 30 33 3 3 5 6 30 33 3 திரும்ப 5 3 15 plus 3 18 so 5 12 1 0 1 இல்லையா? 0 1 அதே வந்துச்சு இல்லையா? 14 1 15 1 அதே ப்ராப்பரா 2 5 0 2 5 வந்துச்சு.
அதே கட்சியில் இங்கே வந்துருக்கு. இல்லையா அது 3 plus 7 plus 1 இதப்பா 25 முன்னாடி 0 போட்டுட்டீங்களா? 1 வரும்ல. இப்போ இங்கே 0 வருமா? 250 இப்படி வராதேப்பா, டிவைட் பண்ணா போட்டுட்டீங்க. இங்கே தப்பு பண்றோம்ப்பா. ஓ அதே எனக்கு மூடு இல்லை, அதனாலதான். ஏன்னா இவ்வளவு பெரிய டிவிஷன் கொடுத்துருச்சுன்னு கேட்பாங்க. எனக்கு மூடுன்னா எல்லாமே மாறுது. இது கரெக்ட் தான் நான் போட்டது. சொல்லு. ஏன் ஆரம்பிச்சு சொல்லிட்டீங்கல்ல, அதான் சொல்லிட்டீங்கல்ல வருவாங்க. சரி சரி பை. எத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க? நான் கேட்ட சொல்லு. 3 பண்ணிட்டோம்ல. தெரியும் எனக்கு இந்த 20 வரக்கூடாது, திரும்ப அதே வருதே பார்த்தேன். 5 5 25 266 அதான் ரீசன். 5 5 25 2 7 5 35 37 3 6 5 30 33 6 5 30 33 அப்பா 3 3 3 7 5. இப்போ 3 3 3 7 5 னா 28. அப்படி 7 வரலையே. சார் அங்க 1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ். நம்ம இதோட முடிச்சிட்டோமா? ஓடான பண்ணல. 5 7 6 6. So 5 12 1 2 1 1 was 10. 1 0 0 1 0 0 1 2 divided by 40. 7 times 90. 2 1 1 times 40. 7 2 14 into 5 22 5 70. 5 times 70 2 5 2 5 na 1 time 14 1 0. So 11 was minus 1 over 11. என்னப்பா 11 multiply minus 14 11. 0 போட்டோமா 5 திரும்ப 7 டைம்ஸ் தான் வரும். 98 98 12 0 9 times 8 times போட்டா 8 4 sir 32 3 8 9 10 11 9 8 times 8 times என்ன வருது 112. 112 8 0 8 0 na 6 times ah 8 greater than 5 அப்போ நாட் பண்ணா 7 1 5 1 point 7 9 ஸ்டாம்ப் கேட்கறோம். சரி விடுங்க, போட்டிக்கு வரக்கூடாது. சரி போட்டுக்கோ. போயிட்டு இல்லை சரிங்க. ஒரு இதெல்லாம் பாத்திரத்துல எடுத்து போனால
Tejaswini. Sir. Monday social என்ன? Okay. என்ன கம்ப்ளீஷன் பெண்டிங் வச்சிருக்கீங்க? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? Sir, biology மட்டும். டைம் டேபிள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க சொன்னாங்க டைம் டேபிள்ல 2 குரூப் பேப்பர் வந்து மேத்ஸ் சயின்ஸ் வந்து. இல்ல அப்புறம் 5 டேஸ் ஒரு குரூப் பேப்பர் அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டார்ட் ஆயிடும். Okay. இந்த கமிங் மந்த் ஃபுல்லாவே சோஷியலும் தமிழ்ல தான் படிப்போம். Okay, sir. ஓகே. சார் நம்பர் மாத்துங்க சார். என்னாச்சு? சார் நீங்க டிவைட் பண்ண நம்பர் சார் கோட் நம்பர். இல்ல என்ன நம்பர் டிவைட் பண்ண என்ன போடுங்க? சார் 1000 மாத்தி மாமா அந்த நம்பரை மாத்தி விட்டுருங்க. கிளாஸ் முடிஞ்சுமா கிளம்பியும். Thank you, sir. Thank you, sir. அங்கிள் குட் ஈவினிங் அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அதனால முடிஞ்சு அங்கிள். ஆரம்பிச்சுலாம் அங்கிள். நாளைக்கு நாங்க தான் ஒரு அங்கிள் சொல்லுங்க அங்கிள். இல்ல சண்டே அன்னைக்கு சிதம்பரத்தில் இருப்பாங்க. சரி அங்கிள் ஓகே. ஏன் நான் நேரம் பார்க்க வேண்டிய வேலை இருக்காங்க எனக்கு. நான் சாட்டர்டே வருவாங்க நான் போன்லயே பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட்டர்டே மத்தியானம் மக்களுக்கு சான்ஸ் இருக்கா? தெரியல நான் ஒரு தடவை பேசிட்டுமா அங்கிள்? சரி அங்கிள் நீங்க கேட்டு சொல்லுங்க. சரி அங்கிள் ஓகே. ஸ்கொயர் ஃபீட் தான் எவ்வளவு போகும் தானே? ஓகே.
சரி அங்கிள் ஓகே. ஹலோ அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஆமா ஆமா காந்தி நமக்கு இருக்கு. 120 to 90 சம்திங் சொன்னா நினைக்கிறேன். நம்ம கேட்டு கூப்பிட்டுலாம் இருக்கு. சரி அப்படியே நீங்க எங்க இருக்கு ஒரு கேட்டு ரெடி மெசேஜ் நம்பர். இப்போ 30 வந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக ஆமா ஆமா 30 இந்த வர சனி ஞாயிறுலாம் மாட்டேங்க. இல்ல அடுத்த ஞாயிறு ஆமா அதுதான் வரும். அடுத்த ஞாயிறு வரும். சரி சார் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் வச்சிருக்காங்க. சரி 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 ஆமா 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 அது மாதிரி தான். அடுத்து வந்து படைச்சிருக்கேன் வச்சோம் நைட்டு தான் படைச்சிருக்கேன். இல்ல அது வந்து மத்தியானத்துல படைச்சோம். மத்தியானமும் கிடையாது, லேட்டாகி 3 ஆகி போச்சு படைக்கும் போது. 3:30 மணிக்கு படைச்சாங்க அவங்க மத்தியானம். இது தெரியும் சார் நைட்டு படைக்கும் தெரியும். ஆமா 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 சரி சார் ஆமா 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 சரி சரி சரி